ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெயினாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இவனுக்கு 2 பேர்த்தையும் ஒரு சைடில் உட்கார வச்சிடலாம்ப்பா. நம்ம 2 பேர் தனியாக உட்காந்துக்கலாம். முகிலே, நீ கீழே வைக்க வேண்டியதானே, அது எதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இருக்க? எங்கள் ஆளுக்கு எவ்வளோ பெரிய பேராசை பாருங்கள். அவங்க 2 பேரையும் தனியாக உட்கார வச்சுட்டு நாங்கள் தனியாக உட்கார்றதான். நடக்கிற கதையாக இருந்தால் பரவாயில்ல. 2 மாதமே ஆயிடுச்சு இல்லைங்களா நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு லாங் வீடியோஸ் வரும். இது ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த விலாகு. ரொம்ப முன்னாடியே ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், இந்த டைம் பெருசாக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போக போகிறதில்ல, ஏன்னா எங்களுக்கு அப்ரூவலே இன்னும் சரியாக கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அப்படி கிடைச்சாலும் லக்கேஜ் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. கிஃப்டெல்லாம் எந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு லாஸ்ட் டைம் இந்தியா போகும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த தடவையும் சொன்னால் ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டதுனால பேக்கிங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசி ஒரு வாரம் பயங்கரமான வேலை இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்புற அன்னைக்கு இந்த மாதிரி டேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். உள்ளே இருக்கிற அந்த ட்ரெயினையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். சீட்டெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னொன்று, கதவு எல்லாத்தையுமே நான் திறந்து வைப்பேன். அதாவது இந்த பெட்ரூம் கதவு, பாத்ரூம் கதவு, கிளாசெட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக விட்டுட்டு போகணும். ஏன்னா 2 மாதம் கழித்து வரும்போது அதெல்லாம் அடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கேஸ் கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது கேஸ் சப்ளை வர்றது இங்கே தான் இருக்குது. அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி ரெட் கலர் நாப், அதையும் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது லாஸ்ட் டே. லான் வந்து மூவ் பண்ணியாச்சு முன்னாடி பின்னாடி, ஏன்னா வர்றதுக்குள்ளே எப்படியும் புல் வளர்ந்துரும். ஹோஸ் பைப் மாட்டி விட்டுருக்கோம். செடிக்கெல்லாம் கரெக்டாக நெய்பர்ஸ் தண்ணி விட்டுருவாங்க. ஆனால் என்னென்னா ஸ்ப்ரிங்க்லர் வேலை செய்யலை இல்லையா பின்னாடி, அதுக்கு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் எங்கள் நெய்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்களும் பார்த்துட்டு சரி கரெக்டாக விட்டுறோம் அப்படின்னாங்க. ரொம்ப யுனிக்கான கிஃப்ட் ஐடியாஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. அங்கே போய் டொமஸ்டிக்கு மாறணும் அப்படிங்கிறதுனால மொத்தமாகவே 4 செக்இன் பேக்கேஜ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இன்டர்நேஷ்னலில் 23 kg செக்இன் ஒரு பேக்கேஜ், ஆனால் டொமஸ்டிக் மாறுறோம் அப்படிங்கிறப்ப 20 kg தான் அது இருக்கணும். ஸோ இத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல 2 சைட்லேயுமே அம்மாக்களுக்கு என்ன வாங்கினேன்னு காமிச்சிடுறேன். எங்கள் அம்மா, அவங்க அம்மா. ஃபஸ்ட்டு காஸ்கோவில் வாங்கினா இந்த மல்டி வைட்டமின் விமனுக்கு தனியாக கிடைக்கும், மென்னுக்கு தனியாக இருக்கும். கிர்க்லாண்ட் பிராண்டு எப்போவுமே வாங்குவோம். இந்த தடவை என்னால் அதை பார்க்க முடியல, 1 a day இருந்தது. சரின்ட்டு அதுவே வாங்கியாச்சு. கம்மிஸ் மாதிரி இல்லாமல் டேப்லெட்டாகவே நான் வாங்கிட்டேன். 300 இருக்குது ஒரு பாட்டிலில். 2 வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். டெய்லியுமே ஒன்று சாப்பிட்டுக்கிற மாதிரி. இது வந்து பேங்கே, நம்ம ஊரில் அந்த ஷோல்டர் பெயின், முட்டு வலி இதுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த க்ரீமு. இதுவுமே நல்லா கேட்கும்னு சொல்லுவாங்க, அதனால் அது வாங்கினேன். இது சாலன் பாஸ் அப்படின்னு பெயின் ரிலீவிங் பேச்சஸ். அந்த பேச்சஸ் மாதிரி இருக்குங்க, அந்த வலி வர்ற இடத்துல அந்த டெம்ப்ரரியாக அந்த ரிலீஃப் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் டேஸ்டர்ஸ் சாய்ஸ் நெஸ்கஃபேயோடது. யூஎஸ் வந்து முதல் தடவை இந்தியா நான் போகும்போது இந்த டேஸ்டர்ஸ் சாய்ஸோட ப்ரைஸ் $11 இருந்ததுங்க காஸ்கோவில். இப்போது டபுள் த ரேட் வரைக்கும் வந்துருச்சு. காஸ்கோவில் இனி டீல்ஸ் வருமானு தெரியலை. இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா என்னை கேட்டால் இதை விட்டுட்டு நீங்கள் ஃபோல்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பல்காக நீங்கள் நிறையா வாங்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஏன் அம்மாக்கள் 2 பேருக்குமே வேறு எந்த கிஃப்ட்டும் வாங்கலையா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. போன தடவை அந்த வாட்டர் பாட்டில் பவுச் மாதிரி ஒன்று வாங்கினேன் பாருங்கள், அதை 2 பேருமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. எது வாங்கிட்டு போனாலும் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கே இடம் இல்லை, இதை எங்கே தூக்கி வைக்கிறது, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணிட்டோம், கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரியும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற அந்த பெயின் ரிலீவிங் பேச்சஸ், அதுக்கப்புறம் மல்டி வைட்டமின் டாக்டரை கேட்டுட்டு தான் கொடுக்குறோம். டெய்லி ஒன்று எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வாங்கியாச்சு இந்த தடவை.
அடுத்து நான் சூட்கேஸில் பேக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதே ஆர்டரில் காமிச்சிடுறேன். இந்த சூட்கேஸில் வந்து அவினாசிக்கு கொண்டு போகிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயுமே டீஃபால்ட்டாக வாங்கிட்டு போகிற சில விஷயங்களும் இருக்கும். அதில் ஒன்று வந்து அன்சால்ட்டட் மிக்சட் நட்ஸ். இது எப்போவுமே வாங்கிட்டு போவோம். இது வந்து என்னோடய பிரதர் இன் லா ஃபேமிலிக்காக வாங்கினேன். காஸ்கோ ஷாப்பிங் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா பசங்களை பார்த்துட்டு அவர் வீட்டில் இருந்தார். நான் தான் காஸ்கோக்கு அன்றைக்கி போனேன் ஷாப்பிங்க்கு. ஸோ என்னால் அங்கே வீடியோ எடுக்கவே முடியலை. இல்லைனா காஸ்கோ ஷாப்பிங் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். கடைசி நேரத்தில் வேற கொஞ்சம் டைமும் கிடைக்கல எனக்கு. அடுத்து சவுண்ட்கோரோட P31i இயர்பட்ஸ். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால இதில் 3 வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து என் கொழுந்தனாருக்கு, இன்னொன்று என் சின்ன கொழுந்தனாருக்கு, அதுக்கப்புறம் என் மாமனாருக்கு, 3 பேருக்கு. 3மே சேம் கலர் தாங்க, பிளாக் தான். இதில் ஒயிட், அதுக்கப்புறம் பிங்க், ப்ளூ இருந்துச்சான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பிளாக் தான் அவங்க 3 பேருக்கும் வாங்கினோம். அதுக்கப்புறம் மல்டி வைட்டமின்ஸில் மென்னுக்கும் தனியாக நமக்கு கிடைக்கும். அதில் 60 டேப்லெட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்காரு. இது வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஓவர் த கவுண்டரில் வாங்குகிற மல்டி வைட்டமின்ஸோ சப்ளிமெண்ட்ஸோ இதெல்லாம் நம்ம தாராளமாக செக்டின் பேக்கேஜில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஓவர் த கவுண்டர் இல்லாமல் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் வாங்க முடியும்னு இருக்கிற மெடிசன்ஸை அதே ஒரிஜினல் பேக்கேஜிங்கில் அப்படியே எடுத்துக்கோங்க. மாற்றிடாதீங்க வேறு பேக்கேஜிங்க்கு. இன்னொன்று டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த காப்பியும் உள்ளேயே போட்டுருங்க. செக்டின்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், கேரி ஆன்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டெய்லியுமே நீங்கள் அந்த மெடிசன் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா சூட்கேஸ், அதாவது செக்டின் சூட்கேஸ் வந்து நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கையிலேயே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ கேரி ஆனில் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வச்சுக்கோங்க. அடுத்து செட்டாஃபில் லோஷன். நான் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு டியூப் வந்து அவருக்கு வாங்கினேன், என் ஹஸ்பண்ட்க்கு, அவரோட ஷோல்டர் பேக்கில் போட்டுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் க்ராக் செருப்பு. இதுவும் எப்போவுமே டீஃபால்ட்டாக வாங்குறது தான். ஒன்று என்னோடய கொழுந்தனாருக்கு, இன்னொன்று வந்துட்டு எங்கள் மாமனாருக்கு. ஒன்று சைஸ் 9, ஒன்று 10. ஸோ இந்த 2ஐயும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த தடவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கேமரா தாங்க. இந்த செக்யூரிட்டி கேமராவில் சோலார் பவர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்கிறனால சார்ஜுக்கு பிரச்சனை இல்லை. 24/7 சோலார் பவரில் அது சார்ஜ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு டிசிஸ் அப்படிங்கிற பிராண்டு தான் வாங்கிட்டு போனோம். நாங்களுமே இங்கே அவுட்டோருக்கு அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இன்னமுமே நல்லா இருக்குங்க. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி ஃபேட் ஆயிடுது. அந்த பிக்சர் குவாலிட்டியே சரியாக இல்லை, ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது. செக்யூரிட்டி கேமரா அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? சரி, திரும்ப அதே டிசிஸை வாங்கிட்டு போய் மாற்றி விடுறதுக்கு வேறு ஏதாவது பிராண்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த டேப்போ தான் வாங்கியிருக்கோம். இண்டோஸ்க்கு டேப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. சரி, இது ஒரு ட்ரை கொடுக்கலாமே அப்படின்ட்டு வாங்கிட்டு போகிறோம். பார்ப்போம், ஒரு வருஷமாவது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் 4 கேமரா வாங்கியாச்சு. சாக்லேட்ஸு நமக்கு காஸ்கோவில் அந்த பெரிய பேக் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் வால்மார்ட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிடைக்கும். அதனால் அப்படி வாங்கிட்டோம். இந்த நட்டல்லா பிஸ்கெட்ஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, இது இந்த தடவை தான் நாங்கள் பார்க்குறோம். இது ஏற்கனவே இருக்கான்னு எனக்கு தெரியலை. எங்களுக்கு இது புதுசாக இருக்கவும் சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த கிசஸ் ஆல்மண்ட் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த குட்டி பேக்கேஜிங், அதாவது மிக்சட் சாக்லேட்ஸ் காஸ்கோவில் பெரிய பேக்கேஜிங்கில் வரும். இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் வால்மார்ட்டில் இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் டேனிஷ் பட்டர், இதுவுமே எப்போவும் வாங்கிட்டு போவோம். அதனால் அதில் 2 டின் வாங்கியிருக்கு. நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இங்கிருந்து தான் வாங்கிட்டு போயாகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. சாக்லேட் மட்டும் இல்லை, நான் காமிக்கிற எல்லா பொருளுமே நம்ம ஊர்லேயே நல்லா கிடைக்குது. இப்போ இந்த சாக்லேட்டெல்லாம் நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஆனாலும் நாங்கள் இங்கிருந்து வாங்கிட்டு போகிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கேஜிங்காக இருந்தால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறப்ப கொடுக்குறக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கேஜிங் சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து இது நல்லா இருக்குங்க, ஏன்னா இது நான் நம்ம ஊரில் எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த பார் வெரைட்டியில் இருக்குது. என்னோடய சின்ன குழந்தையார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அவர் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். அதனால சரி அவர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பார் வெரைட்டி வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்.
இது நம்ம ஊரில் இருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரில. அதுக்கப்புறம் என்னோட கொழுந்தனார் பையனுக்கு இந்த தடவை இந்த மாதிரி டாய்ஸ் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அவருக்கு பிடிக்குதா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுக்கு என்னதான் பெருசு பெருசாக புதுசு புதுசாக வாங்கி கொடுத்தாலும் அந்த புல் பேக் கார்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஆர்வம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த டிசைன் அந்த டைனோசர் ஷேப்பில் இருக்குது. முக்கியமாக பசங்களுக்கு என்னென்னா இழுத்து விடணும், கார் போகணும், அப்படி இருக்கிற கார்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அந்த ஹாட் வீல்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன பிரச்சனைனா அந்த ஹாட் வீல் ட்ராக்கில் வைக்கிறப்ப மட்டும்தான் போகும், தனியாக இழுத்து விடுறப்ப போகாது. அதனால் நீங்கள் எந்த கார் வாங்குறதா இருந்தாலும் பின்னாடி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புல் பேக் இல்லைனா ஸ்லைடிங் கார்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் நான் இந்த தடவை டைனோசர் கோ கார்ட் போட்டிருக்கேன். ஏஜஸ் 3+லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்குமே இப்போ 3 வயசு ஆக போகுது, அதனால இதுவே வாங்கிட்டேன். இதில் நார்மலாக இருக்கிற இந்த மாதிரி கார்ஸுமே நமக்கு கிடைக்கும். அந்த டைனோசர் நான் வாங்கினேன் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சு அதிலேயே மற்ற அனிமல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கூட இருந்துச்சு, நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் குறிப்பாக அந்த கார் வந்து ஸ்லைடிங் ஆகுதா, இந்த மாதிரி புல் பேக்காக இருக்கான்னு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில கார்லாம் போகவே போகாது, இழுத்து விட்டால் அது பசங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடும். அதுலேயும் குறிப்பாக 3 வயசுக்குள்ளெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் அவினாசி சூட்கேஸில் நான் பேக் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் அடுத்து பழனி சூட்கேஸில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். இது வந்து செட்டாஃபில் பேபி லோஷன் அண்ட் ஷாம்பு, வாஷ் ஷாம்பு ரெண்டுமே இருக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து லோஷன். அதுக்கப்புறம் செட்டாஃபில் நம்ம ஊர்லேயுமே கிடைக்குதுங்க. ஆனால் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்கிருந்தே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிப்ஸ் அவென்ட் பாட்டில், இது வந்து 6 months+ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணுறக்கு அவங்க வச்சுருக்காங்க. 6 monthsக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் 4 பாட்டில். அதுக்கப்புறமா பேபி கேரியர், இது பர்டிகுலராக ஒருத்தருக்கு தான் கிஃப்ட்டு அப்படின்லாம் கிடையாது, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே கொஞ்சம் ஏஜ்டு இல்லைங்களா, குழந்தைய தூக்கி அந்த மாதிரி ஷோல்டர்லேயே வச்சு பிடிக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் வந்து வரும். அதனால சரி இந்த மாதிரி கொடுத்துட்டா எங்கள் அப்பாலாம் சூப்பராக மாட்டிக்குவார். ஏற்கனவே முகிலுக்கு வாங்கினது ஒன்று இருக்குங்க, ஆனால் அது ரொம்ப பழசாயிருச்சு. சரி புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா டாட்லர் வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முகிலுக்கு வாங்கினது அப்படி கிடையாது, அந்த பேபி ஸ்டேஜ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இது வந்து அந்த ஹிப்பில் வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா ஒரு சீட்டு மாதிரி இருக்கும், அந்த சீட்டில் உட்கார வச்சுக்கலாம் இல்லைங்களா டாட்லர்ஸை கூட, அந்த மாதிரி இருக்கிறது வாங்கியிருக்கேன். என் தம்பிக்கு பர்ஃப்யூம்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவன் செருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைன்னா க்ராக்ஸ் வாங்கணும் பாருங்கள், என் மாமனார் கொழுந்தனாருக்கெலாம் அந்த செருப்பு தான் வாங்கியிருப்பேன். ஆனால் வேண்டான்னு சொன்னதுனால சரி பர்ஃப்யூம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பிராண்டு வாங்கியிருக்கு. இந்த பர்ஃப்யூம் பர்லிங்டனில் தான் வாங்கணும். எனக்கும் சரி என் வீட்டுக்காரருக்கும் சரி இந்த சென்ட்டு பர்ஃப்யூம்னாவே ஆகவே ஆகாது. அதில் பெருசாக எங்களுக்கு நாலேஜும் இல்லை. இது வேற லாக் போட்டு வச்சுருந்தாங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. ஏதோ ஒரு கெஸ்ஸில் தான் அந்த கெஸ்ஸை வாங்கினோம். ஆனால் இங்கே வந்து கொடுத்ததுக்கப்புறமா அவன் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இந்த யூசரினோட ஃபுட் க்ரீம், இது எப்போவுமே வாங்கிட்டு போகிறது தான். அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கால் வெடிப்பு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அதனால அவங்களுக்கு அது வாங்கிட்டு வருவேன் எப்போவுமே. எங்கள் அப்பாவுக்குமே அந்த க்ராக்ஸ் பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா டாக்டர் வந்து சொன்ன செருப்பு தான் போடணும்னு சொல்லி அது போட்டுட்ருக்காரா. சரி அவருக்கு என்ன வாங்கலாம் இந்த தடவை அப்படின்னு யோசிக்கும்போது சரி இந்த ஓவர் கோட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கினேன். காஸ்கோவில் தாங்க வாங்கினேன். அதுக்கப்புறமா இங்கே எங்கள் வீட்டுக்குமே இந்த டேனிஷ் பட்டர் குக்கீஸ் 2 டின் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் போன தடவை என்னோடய கொழுந்தனார் பையன் வந்து நடக்கிற ஸ்டேஜில் இருந்தாருங்கிறனால அவருக்கு அந்த வாக்கர் வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த தடவை குட்டி மாப்பிள்ளைக்கு வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ 5 மாதம்தான், ஆனால் இனி அடுத்து நாங்கள் எப்போ ஊருக்கு போக போகிறோம்னு தெரில இல்லையா. அதனால் சரி இந்த டைம் போகும்போதே வாங்கிட்டு போயிட்டா அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்ஸ், இதுவுமே இந்த நட்டலா பிஸ்கட்ஸ் நானும் ஒரு பேக் வாங்கினேன். அதுக்கப்புறமா கிஸ்ஸஸ், நான் வந்து அந்த ஃபெரரோ வந்து அந்த பேக்கேஜிங்காக இல்லாமல் இப்படி ஒரே ஒரு பாக்ஸாக வாங்கிக்கிட்டேங்க. இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது போல இருக்குது. நான் வந்து அந்த கோல்டன் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த பார் டைப்பில் நான் ஹேசல்நட் வந்து வாங்கினேன்.
ஸோ இதே மாதிரி எனக்கு அவருக்குன்னு வாங்கணும் இல்லைங்களா, அது இல்லாமல் ஒரு பெரிய பேக்கேஜிங் காஸ்ட்கோல்லேருந்தும் எடுத்திருக்கோம். அங்கே போய் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கு எப்படியும் குட்டி குட்டி பசங்க வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்ன்னு வர்றாங்கன்னு வைங்களேன் எங்களை பார்க்குறக்கு, ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேக்கேஜிங் வாங்கினேன். ஜிப்லாக் கவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எனக்கு மல்லிப்பொடி மிளகாய் பொடி அதெல்லாம் பேக் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் இந்த ஃபிக் பார்ஸு இதுவுமே நமக்கு காஸ்ட்கோவில் கிடைக்கும். இது ஃப்ளைட்டில் பசங்களுக்கும் கொடுத்துக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், அங்கேயும் போய் குட்டி பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 40 இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் செட்டாஃபில் லோஷன் எங்களுக்கு அங்கே வந்து பழனிக்கு ஒன்று அவினாசிக்கு ஒன்று அப்படின்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த அவினோ பேபி இதில் வாஷ் அண்ட் ஷாம்பு லோஷன் வருது இல்லையா, லோஷன் கம்மியாக தான் நமக்கு யூஸ் ஆகும், அது 2 மாதத்துக்கு கூட வரும். ஆனால் இந்த வாஷ் அண்ட் ஷாம்பு சீக்கிரமாக தீந்துரும். அதனால் முகிலுக்கு ஒன்று எழிலுக்கு ஒன்றுன்னு வாங்கியிருக்கேன் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து தெர்மோஸோட ஃப்ளாஸ்க்குங்க, சின்னதாக இருக்குல்ல, அப்படியே கையில் ஹேண்டியாக பிடிச்சிக்கிற மாதிரி. இது டம்ளர் டைப்பு, மேலே ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சிப் பண்ணி குடிச்சிக்கலாம், நம்ம ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது என் வீட்டுக்காரருக்காக வாங்கினேங்க. ஏன்னா அங்கே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்பி வர்ற வரைக்கும் நைட் டியூட்டி தான். அதுவும் போய் லேண்டான அன்னையிலிருந்தே அவர் ஒர்க் பண்ணணும். சரின்னு காஃபி டீ இல்லைன்னா பால் ஏதோ ஒன்று சூடு பண்ணி அவர் வச்சுக்கட்டும், அட்லீஸ்ட் சுடுதண்ணிக்காவது யூஸ் ஆகும் நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டம்ளர் அவருக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது எனக்கு கவுண்டர் டாப் ஸ்டாண்டு. நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரி அங்கே கவுண்டர் டாப்பில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு தேவைப்படும், அதனால் இங்கேருந்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். அது கம்மி ப்ரைஸ் தாங்க அந்த கவுண்டர் டாப் ஸ்டாண்டு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கும் தேவைப்படுறது, அங்கேயும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இந்த திங்க் பேபி சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒயிட் கேஸ்டிங் கொடுக்குதுன்னு. கொஞ்சமாக எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணால் அப்படி ஒயிட் கேஸ்டிங் வரலை, எனக்கு தெரில, எனக்கு இது செட் ஆகிக்குச்சு, அதனால் இது நான் யூஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோ பேச்சஸ், இது எப்போவுமே நான் வாங்கிட்டு போவேன் வருஷம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்க, கீழே கொடுத்துருப்பாங்க எத்தனை பேட்ச் வந்து ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிற மாதிரி, ஸ்கின்னில் படாமல் ட்ரெஸ்ஸில் தான் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேச்சஸ் வந்துட்டு நான் வாங்கிட்டு போகிறேன். இந்த பிங்க் கலர் சவுண்ட் கோர் P31i என்னோட கோசிஸ்டருக்காக நான் வாங்கினேன். ஸோ என் கொழுந்தனார் மாமனாருக்கெலாம் வாங்கினா அதே பிராண்டு தான், அது வந்து பிளாக் கலர் அவங்களுக்கு வாங்கினது. நான் வந்து இதில் பிங்க் கலர் வந்து ஆர்டர் போட்டேன். அந்த பிங்க் கலர் தாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இது வரலை. அன்னைக்கு பேக்கிங்கோட லாஸ்ட் டே அன்னைக்கு தான் இந்த டெலிவர் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டும் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல, இந்த போர்ட்டபிள் கார்ட்லெஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லி, இதுவும் பிங்க் கலர். இந்த பிங்க்குக்கு என்ன டிமாண்டுன்னு தெரில, 2 பிங்க்குமே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல நல்ல வேலை வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் இந்த பிங்க் கலர்லாம் வேணும்னா முன்னாடியே நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க, அது வந்து பெஸ்ட்டு. ஒரு சில டைமெல்லாம் வந்துட்டு பிங்க்கெல்லாம் அப்படியே ஈஸியாக கிடைக்கும், ஒரு சில நேரம் நமக்கு தேவைப்படுதுங்கிறப்போ கிடைக்கவே கிடைக்காது. அப்படி தான் ஆச்சு இந்த தடவை எனக்கு. இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ப்ரஷ்ஷு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியலை. ஏன்னா நவி எப்போவுமே ஹேர் ஸ்டைல் அதிகமாக பண்ண மாட்டா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வேணால் இது யூஸ் ஆகுமோ அப்படின்ட்டு தான் நான் அப்படி யோசித்து வாங்கினேன். இதில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அடாப்டர்லாம் இல்லாமல் இப்படி கேபிள் வரும், அங்கே இருக்கிறத வச்சு அவங்க சார்ஜ் போட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடாப்டரோடையே வரும், அங்கே போய் அதை மாற்றிக்கிட்டு இருக்கணும் இந்தியாவில். அதனால தான் நான் இப்படி வாங்கினேன். என் கோசிஸ்டருமே வந்து பிஜி பண்ணுறாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்க, அவங்களும் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்களா. ஸோ அவங்க ஊருக்கு வரும்போதும் போகும்போதும் ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ட்ராவல் டைமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டேன். சூட்கேஸும் கேஜிஸும் ரொம்ப கம்மியானதுனால அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் என்னால் வாங்க முடிஞ்சுது இந்த தடவை. அதுவே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், மற்றவங்களுக்கெல்லாம் சாக்லேட்ஸ் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு பெரிய சூட்கேஸை பே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஆச்சு. எங்களோட ட்ரெஸ் எல்லாம் கடைசியில் வைக்கிறக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஹேண்ட் பேக்கேஜையுமே நாங்கள் ரொம்ப குறைச்சிக்கிட்டோம், 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு ஷோல்டர் பேக் மட்டும்தான், ஒரு சின்ன சூட்கேஸ் 1 மட்டும்தான் எடுத்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பெங்களூர்லேருந்து இதுக்கு நீங்கள் ரோட் ட்ரிப்பே எடுத்துருக்கலாம், எல்லா சூட்கேஸும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. அவருக்கு நாங்கள் லேண்ட் ஆன அன்னைக்கே போய் லாகின் பண்ணணுங்க. ரோட் ட்ரிப்னால் ரொம்ப பாவம், டயர்டாயிருவார், 30 hour ஜேர்னி ஏற்கனவே. யோசிச்சு பாருங்கள், நாங்களாவது போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்குவோம், அவர் போன உடனே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அவரோட கம்ஃபர்ட் பார்க்கணும். சரி போய் இறங்கின உடனே
தானே வேலை பார்க்கணும், ஜெட்லேக் வேறு இருக்கும், எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்ட்டு தான் எங்களை பழனி அனுப்பிட்டு அவர் மட்டும் அவினாசி போனார். வனிதா, சாம்ராஜ் 2 பேருக்குமே இந்த வாரம் பர்த்டே. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கிஃப்ட் பேக்கிங் ஐடியாஸ் பெருசாக நான் கொடுத்தேனான்னு தெரில, ரொம்ப சாரி. ஒரு சில ஐடியாஸாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? Until then, டாட்டா, bye.